அன்புள்ள அப்பா எபிசோடு 23 காதல் சொல்ல வந்தேன் உன்னிடத்திலே. விஜய் காதலிப்பதாக ஒருவர் மற்றவருடன் ஃபோன் செய்து கூற அதை கேட்டு அவரோ ஓ அப்படியா என்று சந்தோஷம் அடைய, மேலும் இதுக்கப்புறம் விஜய் லவ் பண்ணுறான்னா அந்த பொண்ணு உனக்கு மேடம் மாதிரி, இதுக்கப்புறம் நீ அவங்கள மேடம் தான் கூப்பிடணும், அந்த பொண்ணுக்கு என்னென்னு கூப்பிட்ட உனக்கு என்ன ஆகுங்கிறத தெரியல என்று கேட்க, அதற்கு அவரோ சார் இதுக்கப்புறம் நான் அவங்கள மேடம்னே கூப்பிட்டுறேன், ஆனால் சார் மேடம் இன்னும் ஒரு வருஷம்தான் இந்த ஸ்கூலில் படிக்க போகிறாங்க, அதுக்காக இந்த ஸ்கூலில் இருந்து அவங்கள இந்த ஸ்கூலையே வாங்க முடியுமா என்று கேட்க, சரி நீ சொல்கிறதையும் நான் யோசிச்சு தான் பார்க்குறேன், ஏன் அந்த ஒரு வருஷம் அந்த பொண்ணு என்னுடைய பையன் ஸ்கூல்லே படிக்கக்கூடாது? சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க என்று கேட்க, ஆமாயா ஆனால் அவங்க இப்போ 11th படிக்கிறாங்களே சார், அவங்கள மாற்றுவாங்களா கேட்க, அதற்கு சரி இன்னும் ஒரு வருஷம் தானே, ஒரு வருஷத்தில் பிரிஞ்சிருந்தா காதல் இன்னும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பெண்ணு இங்கே இந்த ஸ்கூல்லே படிக்கட்டும், என் பையன் அந்த ஸ்கூல்லே படிக்கட்டும், நம்ம தேவையில்லாமல் இது பண்ண தேவையில்ல, அடுத்தது நம்ம அவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சுருவோம் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அந்த இடத்திற்கு சிவா வந்தான். ஏய் சிவா வாடா வா என்று கேட்க, என்ன அங்கிள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல்? எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நான் அங்கிள்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு, சாரிப்பா என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல் என்று கேட்க, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், உன் தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா என்று 3 முறை கூற, அதை கேட்ட சிவாவோ என்ன சொல்கிறீங்க, அவன் லவ் பண்ணுறானா மட்டும் இல்லை சிவா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்களாம், அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்காக இவன் என்ன பண்ணியிருக்கான், கேட்டுக்கு வெளியே வச்சு லவ் சொல்கிறேன்னு இருக்கான், அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருந்த எல்லாரும் நம்ம விஜயை அடிக்கிறதுக்கு வராங்களாம், அது தெரிஞ்சே இவன் போயிட்டு கேட்டுக்கு வெளியே அந்த பொண்ணுக்கிட்ட லவ் சொல்கிறேன்னு சொல்கிறான் என்று கேட்க, அதை கேட்டு சிவாவோ அங்கிள் அவனை எதுக்கு தேவையில்லாமல் சண்டைக்கு அனுப்புகிறீங்க, அப்பா அவனை எதுக்கு தேவையில்லாமல் சண்டைக்கு அனுப்புகிறீங்க, நான் தான் இருக்கல, அப்புறம் என்னத்துக்கு அவனை தேவையில்லாமல் சண்டை போட விட்றீங்க, பொண்ணுங்களை பொறுத்தவரையில் ஒரே சைக்காலஜி தான்டா, பொண்ணுங்க முன்னாடி தனக்காக ஒருத்தன் அடி வாங்கணும், அப்படி இல்லைன்னா தனக்காக ஒருத்தன் திருப்பி கொடுக்கணும், இது 2 தான் பொண்ணுங்களுக்கு மோஸ்ட்லி பிடிக்கும் என்று கூற, அதை கேட்டு சிவாவோ அங்கிள் காதலில் இன்னும் 2 விஷயம் இருக்குது, நீங்கள் அதை மறந்துட்டீங்க, ஒன்று அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுக்கும், இன்னொன்று அதிகப்படியான துக்கத்தையும் காதல் தான் கொடுக்கும் என்று சிவா கூற, அதை கேட்ட அவரோ சற்று முகம் சுளித்தவாறு, சிவா ஏன்டா இப்படி சொல்கிற, என் பையன் இப்போ தான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷம் அடைச்சேன், ஆனால் நீ இப்படி என்னை சொல்லி மறுபடியும் மனசை நோக்க அடிக்கிறியடா என்று கேட்க, அப்பாப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் எவ்வளோ முறை பார்த்துருக்கேன், அதனால தான் அப்படி சொன்னேன், சரிடா நம்ம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, அவனுக்கு சந்தோஷம் தரத்துக்கு தானே எத்தனையோ முறை போராடிட்டுருக்கோம், இந்த பொண்ணு மூலிமா அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அந்த சந்தோஷத்தை நம்ம தான் நீட்டிக்க வைக்கணும், அதுக்கான என்ன வேலையோ அதை நம்ம பார்க்கணும் என்று கூற, அதை கேட்ட சிவாவோ ஆமாப்பா நான் அதை யோசிக்க மறந்துட்டேன், நம்மளால் முடியாத என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம், அதையே நான் யோசிக்க மறந்துட்டேன், காதல்னு சொல்லவே நான் இப்படி சொன்னேன்ப்பா, மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நீ அங்கே போறியா என்று கேட்க, அப்பா அவன் எல்லாம் சமாளிச்சுப்பான், நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க, ஒன்று நம்ம பொண்ணுக்காக அடி வாங்கணும், அப்படி இல்லைன்னா அடி கொடுக்கணும், அவன் அடி வாங்க மாட்டான், அது எனக்கு நல்லாவே தெரியும், அடி திருப்பி உனக்கு கொடுப்பான், அதனால் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் ஓடிப்பிடுவானுங்க, அதனால் அந்த பொண்ணு மனசில் நம்ம பையன் ஹீரோவாக தான் இருப்பான், நான் மேற்கொண்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறேன், ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்று கேட்க, நம்ம ஆட்கிட்ட சொல்லி அந்த இடத்த ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கேன்டா என்று கேட்க, என்னது ரெக்கார்டிங்கா, நான் லைவ் ரிலேவே போட்டு தரேன், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் ரெக்கார்டிங் கேடிங்கன்றீங்க, உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் ஆகலையா, என் பையன் லவ் சொல்ல போகிறான், அதோட எனக்கு என்னடா ஆஃபீஸ் ரொம்ப முக்கியம், அவன் மனசில் சந்தோஷம் இருக்கணும், அவன் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்று கூற, ஆமாம் அந்த வேலையை உங்கள் அப்பா கிட்ட விட்டுரு, இங்கே வாடா என்று கூறி சிவாவின் தந்தையை அழைத்து, நீ என்ன பண்ணுற, எனக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, என் பையன் எப்படி என் மருமக கிட்ட லவ் சொல்ல போகிறான், இதை தான் நான் பார்க்க
பார்க்க ஆசைப்பட்றேன் என்று கூறி, ஏய் உனக்கே அந்த ஆசை இருக்கும்போது நான் வந்து பார்க்கக்கூடாதாடா என்று அவர் கேட்க, அடா ஆமாம் இல்லை, ஏய் வாடா வாடா நம்ம அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிடு, நம்ம பையன் என்ன பண்ணுறாங்கிறத தான் முதல்ல பார்க்கணும் என்று கூறிக்கொண்டு அவர்கள் தனது வேலையை மறக்க ஆரம்பித்தனர். சிவாவும் அவர்களுக்கு தேவையான லைவ் வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். அப்பொழுது பாடிகார்டு அங்கிள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே என்ன நடந்த ரெக்கார்டிங்லாம் பண்ண தேவையில்ல, லைவாகவே போட்டுருங்க என்று கேட்க, சரிங்க சார், இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது, நான் அதுக்குள்ள எல்லாமே லைவாக ரெடி பண்ணிடுறேன் சார். இன்னொரு விஷயம், நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது அங்கே இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது, அது ரொம்ப முக்கியம் என்று கேட்க, அதற்கு அவரோ சரிங்க தம்பி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிடுறேன் என்று அந்த பாடிகார்டு கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். இங்கு பள்ளியில் விஜய் கூறியவாறே தனது உடைகளை மாற்றிக்கொண்டு பள்ளி வெளியே அமர்ந்து கொண்டிருந்தான். அவனை சுற்றிலும் மேலும் சில மாணவர்கள் நின்று கொண்டிருந்தனர். கயல் அப்போது வருவாளா என்று வாசலையை பார்த்து நின்று கொண்டிருந்தார். சிவா தன்னுடைய ஃபோனை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் செய்து, சார் இந்த எஸ்எம் ஸ்கூலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்க, ஓ எஸ்எம் ஸ்கூலாப்பா, அது ஊட்டிக்கால் தான் இருக்குது, நல்ல ஸ்கூல் தான், இந்த வரலாம் அந்த ஸ்கூலில் வந்து எஜுகேஷனும் நல்லாயிருக்கு, ஸ்போர்ட்ஸ் விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் செலெக்ஷன் ஆகி போயிட்டு தான் இருக்கானுங்க, ஏன் நல்ல ஸ்கூல் தானே என்று அவர் கேட்க, எனக்கு அந்த ஸ்கூல் 1 வருஷத்துக்கு லீஸுக்கு வேணுமே என்று கேட்க, என்னது 1 வருஷத்துக்கு லீஸுக்கு வேணுமா தம்பி, நீங்கள் நினச்சா அந்த ஸ்கூலையே வாங்கிடலாமே, ஆனால் எதுக்கு நீங்கள் லீஸுக்கு கேட்குறீங்க என்று கேட்க, அது ஒன்றும் இல்லை, எங்கள் பையன் அங்கே இருக்கா, உங்களுக்கு தெரியும்ல, தெரியும் தம்பி தெரியும் என்று அவர் கூற, அந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா, அங்கிள் என்ன சொன்னார்னா, சாரி அப்பா என்ன சொன்னார்னா அந்த ஸ்கூலையே வாங்கிடலான்னாரு, ஆனால் அந்த பொண்ணு அந்த இடத்துல 1 வருஷத்துக்கு தான் படிக்க போகுது, அதுக்காக எதுக்கு ஒரு ஸ்கூலை வாங்கணும், அதனால தான் நான் வந்து அந்த ஸ்கூலை வாங்கவே இல்லை, அதுக்காக 1 வருஷத்துக்கு வந்து எனக்கு அந்த ஸ்கூலு வந்து லீஸுக்கு வேணும் என்று கேட்க, தம்பி உங்களுக்கு இல்லாதா, இந்த தமிழ்நாடு கேட்டாலே உங்களுக்கு லீஸு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நீங்கள் என்னடான்னா ஒரு ஸ்கூலை தானே கேட்குறீங்க, அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு 2 minutesல நான் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் என்று கேட்க, அதற்கு சிவா பேசி கொண்டிருப்பது விஜயின் தந்தை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். என்ன சிவா, அந்த மந்திரி என்ன சொன்னார் என்று கேட்க, அவரா முடிச்சு கொடுத்துறேன்ட்டாரு, அவர் என்ன அந்த ஸ்டேட்டையே வந்து உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறாரு, நமக்கு அதெல்லாம் தேவையில்ல, அந்த ஸ்கூல் மட்டும்தானே தேவை அது என்று அவர் கூற, அதை கேட்ட விஜயின் தந்தையோ சிரிக்க ஆரம்பித்தார். பின்பு அந்த மந்திரி தனது ஃபோனை எடுத்து, ஏங்க பாத்ரூமில் குளிச்சிட்டு இருக்கும்போது கூட அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போவீங்களாங்க என்று கேட்க, அம்மா ஃபோன் பண்ணவர் ரொம்ப முக்கியமான ஆள், அவர் ஃபோன் பண்ணி நம்ம எடுக்கலைன்னா நம்ம பதவியே நம்ம கையில் இருக்காது, அதனால தான் நான் வந்து எப்போவுமே ஃபோனை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன், அவங்க எப்போ வேணாலும் நமக்கு கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க ஃபோனை நம்ம எடுக்கலை, நம்ம கதை முடிஞ்சிடுச்சு என்று அந்த மந்திரி கூற, ஆமாங்க 2 நிமிஷத்தில் அனுப்புகிறேன், நீங்கள் இப்போ பாதி குளியலில் இருக்கீங்களே என்று அவள் கூற, அதுதானம்மா நான் பார்த்துக்கிறேன், முதல்ல அந்த எஸ்எம் ஸ்கூல் ஓனருக்கு வந்து எனக்கு கால் பண்ணு என்று அவர் கூற, அவளுடைய மனைவியோ எஸ்எம் ஸ்கூல் ஓனருக்கு ஃபோன் செய்தார். மறுமுனையில் எடுக்கப்பட்டது. சார் மந்திரி சார் சொல்லுங்கள் சார், நான் என்ன பண்ணணும் என்று எஸ்எம் ஸ்கூல் ஓனர் கேட்க, அதற்கு அவரோ, சார் மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கு, இதை நான் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், உங்கள் ஸ்கூலை வந்து 1 வருஷத்துக்கு வந்து அவங்க லீஸுக்கு எடுத்துக்கிறாங்களாம், 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலை வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றாங்களாம் என்று மந்திரி கூற, அதை கேட்ட பள்ளியின் ஓனரோ, சார் ஆனால் என் ஸ்கூலில் எல்லாமே கரெக்டாக தானே சார் இருக்குது, நான் இத்தனைக்கும் உங்கள் லிமிட்டுக்குள்ளே தானே சார் இருக்கேன் என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, இந்த ஊட்டி கான்வென்ட் ஸ்கூல்ல இருந்து ஒரு பையன் விஜய்னு வந்திருக்கானாமே உனக்கு தெரியுமா என்று கேட்க, அந்த ஊட்டி கான்வென்ட்டு தானே சார், அவங்களுக்கு என்ன அவ்வளோ ஒர்த்தா என்னரு அவர் கேட்க, ஊட்டி கான்வென்ட்டில் விஜய்னு ஒரு பையன் வந்து படிக்கிறான், அவன் வந்து ஒர்த்தானவன், அவன் நினச்சானா ஏன் ஸ்கூல் மட்டும் இல்லை என் பதவியை வந்து காலி பண்ணுற அளவுக்கு அவனுக்கு பவர் வந்து இருக்குது, அதை வந்து அவன் மறைச்சிட்டு சாதாரண மாணவர்களை போல் இருக்கிறான், இந்த விஷயத்தை வந்து நீ மனசில் வச்சுக்கோ, அந்த பையன் ஏதோ உன் ஸ்கூலுக்கு வந்தானா ஸ்போர்ட்ஸுக்காக, அந்த இடத்துல ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணானா,
அந்த பொண்ணு ஒரு வருஷம் தான் அந்த ஸ்கூலில் படிக்குமா, அந்த பொண்ணுக்காக உன்னுடைய ஸ்கூலே அவங்க லீஸுக்கு எடுக்கிற அளவுக்கு இருக்காங்க. நீ மட்டும் வேணான்னு சொன்னனா ஸ்ட்ரெயிட்டாக உன் ஸ்கூலை கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். இதுக்கு என்ன சொல்கிற என்று கேட்க அந்த பள்ளியின் ஓனரோ அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். சார் சார் அதெல்லாம் எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க சார், என் பொழப்பை இதை நம்பி தான் வந்து போயிட்டுருக்கு, நீங்கள் வேறு இதெல்லாம் பண்ண வேணாம் சார். என்ன சார் இப்போ அந்த பொண்ணுக்காக ஒரு வருஷம் தானே சார், நான் பார்த்துக்கிறேன் சார், ஒரு வருஷம் தானே என்று அவர் மீண்டும் கேட்க, ஐயோ ஒரு வருஷம் தான் ஏன், அந்த பொண்ணு இப்போ 11வது படிக்குதான், அது 12வது போச்சுன்னா அது ஒரு வருஷத்தில் ஸ்கூல் முடிஞ்சிடல, அது கூட இல்லை உனக்கு மார்ச் மாதத்தோடு முடிஞ்சிட போகுது, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை என்று மந்திரி கோபத்துடன் கேட்க, சார் சார் நீங்கள் எதுவும் கோவப்பட வேணாம் சார், நான் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த ஸ்கூலில் லீஸுக்கு விட்டுறேன் சார், அந்த தம்பிக்கு ஏதாச்சும் நான் என்ன பணிவிட பண்ணணுமா சார் என்று கேட்க, அந்த தம்பி வந்து மேலிடங்கிறது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இப்போ தான் ஏன் சொன்னேன், அவனுக்கு எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோ, அவனுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்து பண்ணு என்று கேட்க, அது மட்டும் இல்லை உனக்கு இன்னொரு விஷயத்தன்னு சொல்கிறேன், அந்த ஊட்டி கான்வென்ட் ஸ்கூலே அவங்க வாங்க பார்த்தாங்க, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கிறதுனால அதில் இருக்க பாதி ஷேர்ஸை மட்டும் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க, அந்த ஸ்கூலில் வந்து அவனுக்கு என்ன இதுவும் இருக்குங்கிறத வந்து நீ ஃபோன் போட்டு வேணா கூட தெரிஞ்சுக்கோ என்று கூறிவிட்டு அவர் தனது ஃபோனை வைக்க போகும்பொழுது, இன்னும் 5 நிமிஷத்தில் அக்ரிமெண்ட்டோடு வந்துரு, நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரிப்போர்ட் தரணும் என்று மந்திரி கூறிவிட்டு தனது ஃபோனை வைத்தார். அதை கேட்ட SM பள்ளியின் ஓனரோ வேர்வை சிந்த உட்கார்ந்த சீட்டில் அமர்ந்தார். அதை எதிரில் நின்று பார்த்து கொண்டிருந்த அந்த பள்ளியின் PT வாத்தியார் வினோத், சார் இங்கே என்ன நடக்குது, ஏன் நீங்கள் இவ்வளோ படமாக வந்து பேசுகிறீங்க, அதுவும் அந்த ஊட்டி கான்வென்ட் ஸ்கூலுன்னு வேறு சொல்கிறீங்க, ஒரு வருஷம் அக்ரிமெண்ட்டுன்னு வேறு சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே சார் என்று கேட்க, தனது வேர்வையை துடைத்தவாறு அருகில் இருக்கும் தண்ணீரை எடுத்து குடித்துவிட்டு அந்த ஓனர் பேச ஆரம்பித்தார். வினோத் உனக்கு என்ன தெரியும், அந்த ஊட்டி கான்வென்ட்லேருந்து விஜய்னு எதனா பையன் வந்திருக்கானா என்று கேட்க, ஆமாம் சார் விஜய்னு ஒரு பையன் வந்திருக்கான், அவன் தான் வந்து அந்த ஊட்டி கான்வென்ட்டுடைய வாலிபால் டீமை வந்து லீட் பண்ணுறதா வந்து கேள்விப்பட்டேன், அவங்கள கூட நம்ம டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோமே என்று அவர் கூற, டேய் முட்டாள் ஒழுங்கு மரியாதையாக அது எல்லாத்தையும் வந்து நிறுத்து, அந்த பையனுக்கு இதுக்கப்புறம் வந்து லக்ஸரியான இதுவை வந்து கொடுக்கணும், அவனை வந்து நீ இது மேலே கீழ்த்தனமாக நடத்தின உன் வேலையே இருக்காது, இந்த ஸ்கூலும் இருக்காது என்று கூற, அதை கேட்ட வினோத்தோ அதிர்ச்சி அடைந்தார். சார் என்ன சார் சொல்கிறீங்க என்று கேட்க, அவன் பார்க்கறதுக்கு சாதா பையன் மாதிரி தானே இருக்கான், அங்கே தாண்டா பெரிய விஷயமே இருக்குது, இப்போ என்கிட்ட பேசினதே வந்து நம்ம ஸ்டேட்டுடைய முதலமைச்சர் பேசினார், அவர்கிட்ட இருந்து வந்த அழைப்பை எப்படி நான் எடுக்காமல் இருக்க முடியும், அவரே பயந்து பேசுகிறாருன்னா அப்போ வந்து அவன் அந்த பையன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்கிறத வந்து புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அவங்க தான் வந்து ராஜா, அவங்க தான் இந்த வருஷம் டோர்னமெண்ட்டை வந்து வின் பண்ணணும், நீ இதுக்கு அகைன்ஸ்டாக எதனா பண்ண உன் தோலை உரிச்சிருவேன், இந்த ஸ்கூலில் இருக்காது, நீயே இந்த ஸ்கூலில் இருக்க மாட்டேன் என்று கூற, அதை கேட்ட வினோத்தோ, சார் இல்லை சார் நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் எதுவும் ரொம்ப பேனிக் ஆக வேணாம், சரிங்க சார் நான் இதுக்கப்புறம் அவங்கள வந்து லக்ஸரியான ரூம்பை வந்து கொடுக்குறேன், அவங்கள வந்து எந்த ஒரு எறும்பு கூட அண்டாமல் பார்த்துக்கிறேன் சார் என்று வினோத் கூறிவிட்டு தனது இருக்கையில் இருந்து எழுந்திருக்கும் போது, வினோத் அவனுக்கு விஷயம் தெரியுமா, அந்த பையன் இந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னா அந்த பொண்ணு யாருங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு அவளுக்கும் வந்து ஃபேவராக இருக்கணும், நீ ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கக்கூடாது, உடனே வந்து எல்லா டீச்சர் வந்து அழைச்சிட்டு வா, அவங்கக்கிட்டேயும் வந்து இந்த விஷயத்தை வந்து பேசணும், அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு யாருங்கிறது நமக்கு தெரியணும், சீக்கிரமாக டீட்டெயிலை விசாரிச்சுட்டு வா என்று அந்த ஓனர் PT வாத்தியாரோடும் உத்தரவிட அவர் கூறிய பாரே வினோத்தும் அங்கிருந்து சென்றார். சிறிது நேரத்தில் அனைத்து டீச்சர்களும் அசம்பிளியாக, இதோ பாருங்க இந்த பொண்ணு பேர் தான் கயல், இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரபுளோ வந்து யாரும் கொடுக்கக்கூடாது, அதனால் இதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து நீங்கள் அவள் என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து பொலைட்டாக நடந்துக்கணும், அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் எல்லாருமே பொலைட்டாக வந்து நடந்துக்கணும், அவள் என்ன பண்ணாலும் நீங்கள் தாங்கிக்கணும், ஆனால் சார் வரலாம் இவன் அந்த பொண்ணு எதுவும் நம்மக்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கணும் இல்லையா சார், நம்ம தான் வந்து அவளை இன்னும் படிக்க வைக்கிறதுக்காக அவகிட்ட நம்ம ரூடாக நடந்துக்கணும், சடனாக இந்த பொண்ணை பற்றி சொல்கிறதுக்கு என்ன காரணம் சார் என்று ஒரு ஆசிரியர் எழுந்து கேட்க, அதற்கு அந்த ஓனரோ, உங்களுக்கு அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சேலரி வந்து வேணுமா வேணாவா என்று கேட்க, சார் என்ன சார் சொல்கிறீங்க, நாங்கள் உங்கள் ஸ்கூலுக்காக எவ்வளோ உழைக்கிறோம், சேலரி வேணுமா வேணாவான்னு கேட்குறீங்க என்று கேட்க, அதற்கு ஆமாம் இன்னும் ஒரு வருஷம் வரலாம் இந்த ஸ்கூலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் வந்து நடத்த போகுது, அதுவும் இந்த பொண்ணு வந்து படித்து முடிக்கிற வரலாம், அதுக்கப்புறம் தான் வந்து இது என் கைக்கு வரும்,
வரும். அது வரலும் இந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் அந்தளவுக்கு பொலைட்டாக நடந்துக்கணும். சாரி, இதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணுன்னு சொல்ல மாட்டேன், அவங்க கிட்ட இதுக்கப்புறம் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க, அவங்கள வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க என்று கூறி அவர் அந்த மீட்டிங்கை முடித்து வைத்தார். விஜயும் வாசலில் நின்று கொண்டிருக்கும்போது கயல் அங்கே வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவர்கள் அங்கே நடக்கும் விஷயத்தை அந்த பாடிகார்டு மேல் இருந்து ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்தார். அவற்றை லைவில் பார்த்து கொண்டிருந்தார். ஏய் அங்கே பாருங்களேன் என்று விஜயின் முகத்தை பார்த்தவாறே விஜயின் தந்தை கூற, என்னடா அந்த பொண்ணு வருது, அவன் வந்து சந்தோஷமாக மூஞ்சி விரியுது, இதில் என்னடா இருக்குது என்று அருகில் இருக்கும் சிவாவின் தந்தையும் கேட்க, ஒழுங்காக பாருடா, அவன் சந்தோஷம் அடைகிறான்டா, அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவன் ஃபேஸ் எப்படி மலருது பாருடா என்று விஜயின் தந்தை கூற, அதை பார்த்த அவரோ ஆமாடா ஆமாம் என்று தன் மனதில் நினைத்து கொண்டு இந்த காணொளியை பார்க்க ஆரம்பித்தார். அப்பொழுது இதை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். அன்புள்ள அப்பா, நான் உங்கள் RR கிங்ஸ் துரை.